கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 92:12-13 இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இதுல நீதிமான் பனையை போல செழித்து லேபான் நாட்டில் உள்ள கேதுரை போல வளருவான் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது இரண்டு மரங்களை உதாரணப்படுத்தி சொல்றார். ஒன்னு பனை மரம், இன்னொன்னு லேபான் நாட்டுல காணப்படக்கூடிய கேதுரு என்ற ஒரு மரம். அதாவது முதல்ல பனைமரம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, பனைமரத்தின் பண்புகள் என்னன்னா, அது எல்லா இடத்திலும் கொஞ்சம் போது ஈரப்பதம் கிடைத்தால் அது செழித்து வளரக்கூடியது. அது பெரிய முள் செடிக்குள்ள கூட ஈரப்பதம் கிடைச்சா அந்த முள்ளெல்லாம் கிழிச்சுட்டு வளரும். அப்படியாக நீதிமான்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அது தள்ளிவிட்டு வளரக்கூடியது. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மேல வளர 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 அதனுடைய தேவையில்லாத அந்த ஓலைகளை எடுத்து போட்டு புதிய ஓலைகளை கொண்டு அது வளர ஆரம்பிக்கும். அப்படியாக நீதிமான்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், தன்னுடைய இருக்கிற அந்த கெட்ட அந்த பாவமான வாழ்க்கை, தீய பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் எடுத்து போட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு வளர ஆரம்பிப்பார்கள். இப்படி வாழ்வதனால் அந்த உலகத்துல செழித்து வாழ்வார்கள் என்று சொல்கிறது. இரண்டாவது மரத்தை எதை சொல்றது என்றால், இந்த லேபான் நாட்டுல காணப்படக்கூடிய ஒரு கேதுரு என்ற மரம். இந்த மரம் நம்முடைய வரலாறுல இந்த பைபிள் இந்த பழைய ஏற்பாடுல நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருப்பாங்க. சாலமோன் பயன்படுத்தியிருப்பாரு, நிறைய பேர் இந்த மரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மரத்தின் பண்புகள் என்னன்னா, ஒரு அடர்த்தியான ஒரு நம்ம நீண்ட தொலைவு உயரமாக வளரக்கூடியது, அடர்த்தியான மரமும் கூட. இந்த மரத்தில் அடிவாரத்துல கிட்டத்தட்ட 5000 பேர் தங்கக்கூடிய வசதியான ஒரு மரமா, எல்லாரும் தங்குவதற்கு ஏற்ற சூழ்நிலை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இன்னொன்னு 25 மைல் தூரம் இதனுடைய வாசனை திரவுகள் வளருமா. அப்போ கப்பல்ல வரவங்களாம் அந்த வாசனை பார்த்து இந்த மரத்து பக்கம் வருவாங்களாம். அப்படியானால் எதற்காக சொல்றா, நீதிமான்கள் தன் வளர்கிற இடத்துல, தம் இருக்கிற இடத்துல அநேக மக்களை சூழ்ந்து கொண்டு வாழ்வார்கள். அவர்கள் இந்த மக்களுக்கு அநேகமா பயனுள்ள தரக்கூடியவர்களாக இந்த உலகத்துல வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுகிறது தான் இந்த மரத்தை ரெண்டையும் சொல்லுகிறார். இது ஏன் எப்படி சொல்லனா, வசனம் 13ல இப்படியாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செழித்து வளர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது 11வது வசனத்துல. அப்படியாக வசனத்தின்படி இந்த நீதிமான்கள் வளருவதனால் இந்த இரண்டு மரங்கள் எப்படி தன் வாழ்க்கையில வளர்ந்து கொண்டு போகிறதோ, அப்படியாக நீதிமான்களும் தன்னுடைய வாழ்க்கையில செழிப்பாகவும் நல்ல அழகாகவும் நல்ல வளர்ந்து சென்று கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு உதாரணமா சொல்லுகிறது. அப்படியாக இந்த மரத்தை போன்று நீதிமான்களாக இருக்கக்கூடிய நாமளும், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நாமளும் நம் மரத்தை போன்று செழிப்பாக வளர்ந்து நல்ல வளர்ச்சி உள்ளவராக மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக வளர வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்படியாக அந்த வசனத்தின்படி வாழ்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.